ஸ்திரீ கார் ரேட்டுன்னு அதுல வந்துருச்சான். அப்படின்னா இவன் ஸ்திரீனா பொண்ணு, ஓகே ரேட்டு அவன் ஸ்ட்ரைக் ரேட்னு போட்டதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி அது அந்த மாதிரி ஒரு மீனிங்ல நீ கேள்விப்பட்டு பெரிய பிரச்சனையாகி இது வரைக்கும் நாங்க பண்ணதுல இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? இருக்கு. என்னதுன்னா இப்போ நாங்க வந்து இப்ப நிறைய லாங்குவேஜ், தமிழ் தான் இங்கிலீஷ் ஹிந்தி அல்லாது முதல் ரீஜனல் லாங்குவேஜா வந்தது. அண்ட் தமிழோட பூமுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெங்காலியில ஒரு பையன், அவன் என்ன திட்டுவான், மன்னிச்சிரு, தமிழ் பையன் பெங்காலி ஃபீல்டில், பெங்காலி படிக்க தெரியாது. இப்போ எங்களோட தமிழ் இதில் வேலை செய்கிற கிராஃபிக் ஆப்ரேட்டர் கூட தமிழ் தெரியாது. ஸோ ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தைக்கும் அவங்க வச்சிருக்கிற சாஃப்ட்வேரில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அவங்க என்டர் பண்ணுவாங்க, போயிடும். இந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரைக் ரேட்னு ஏதோ ஒரு பிளேயரோட ஸ்ட்ரைக் ரேட் போடணும். பையன் வந்து ஸ்ட்ரைக் ரேட்னு கூகுளில் போட்டான், கூகுள் டிரான்ஸ்லேட்டில் பெங்காலியில் ஏதோ ஒன்று வந்துச்சு. அவன் அதை எடுத்து போட்டு கூலாக உட்காந்துருந்தான். போயிருச்சு. போன உடனே பெங்காலி ப்ரொடியூசர் ஓடி வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு ஒன்று, அவனுக்கு ஒன்றுமே புரியல, பெங்காலியில் ஏதோ ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அது கடைசியில் அவன் போட்ட டிரான்ஸ்லேஷன் தப்பாகி ட்விட்டரில் பயங்கரமாக பிக் ஆயிடுச்சு. ஸ்திரீ கார் ரேட்டுன்னு அதுல வந்துருச்சான். இவன் ஸ்திரீனா பொண்ணு, ரேட்டு அவன் ஸ்ட்ரைக் ரேட்னு போட்டதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி அது அந்த மாதிரி ஒரு மீனிங்ல ஸ்திரீ கார் ரேட் 134 இந்த மாதிரி போயிடுச்சு. ஒரு மாசம் வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க.